இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லார்கிட்டயும் எனக்கு பைத்தியக்காரி பட்டு வாங்கி கொடுத்துட்டல, எல்லாத்தையும் கணக்குல வச்சு உனக்கு மொத்தமா திருப்பி தரேனா இல்லையான்னு பாரு. அது என்ன? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. உங்களை அப்படி கஷ்டப்படுத்துறதுக்காக நான் எதுவுமே பண்ணல. என் அம்மா மேல இருக்கிற கலங்கத்தை தொடச்சதுக்கு அப்புறம் நானே எல்லாரும் முன்னாடியும் எல்லா உண்மையும் சொல்லதான் போறேன். அது வரைக்கும் நான் போலீஸ்ங்கிற உண்மைய மறைச்சுதான் ஆகணும். நல்ல வேலை சீனியர், நீங்க மட்டும் இதை எடுக்கல, இன்னைக்கு என்ன பேக் பண்ணிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ். ஓகே, அதெல்லாம் சரி. நான் தான் எடுத்து வச்சேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? இத கூட கண்டுபிடிக்கலனா இத்தனை வருஷமா அஞ்சக்கவல்ல இருக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு? எங்க வீட்ல சும்மா ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது நீங்க அங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. இவ அம்மா மாதிரி போலீஸ் வேலை பாத்துக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாளோன்னு தோணுது. இவ ரூம்ல துப்பாக்கி இருக்கு. துப்பாக்கிய பத்தி பேசும்போது உங்களுக்கு ஷாக் ஆயிருக்கும். உடனே ரூமுக்கு போயிருப்பீங்க. அங்க ஜன்னல் வழியா துப்பாக்கி இருக்கிறத பாத்திருப்பீங்க. முதல்ல ஒரு வயர் எடுத்து தாப்பால விளக்க ட்ரை பண்ணிருப்பீங்க. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு தொரட்டி குச்சி எடுத்துட்டு வந்து துப்பாக்கி எடுத்திருப்பீங்க. சரியா? சரி, அதெல்லாம் ஓகே. வந்தது நான் தான் எப்படி கண்டுபிடிச்ச? ரொம்ப சிம்பிள். அங்க சுவத்துல இருந்த சுண்ணாம்பு உங்க ஷோல்டர்ல பட்டிருக்கு. ஆமா, பிரில்லியன்ட். இன்னையில இருந்து நீ தான் எனக்கு சீனியர். நீங்க தான் சீனியர், நான் எப்போ உங்க ஜூனியர் தான். சீனியர், அந்த ஃப்ரூட் கடைக்காரர் தான் கால் பண்றாரு. அட்டெண்ட் பண்ணு. சொல்லுங்கண்ணா. மா, நீங்க கேட்ட அந்த ஸ்டுடியோ ஓனர் இங்க வந்தாருமா? அப்படியாண்ணா? ஆமாமா, அவரோட அட்ரஸ உங்க போன் நம்பருக்கு அனுப்பி வைக்கிறேன். போய் அவரை பாருங்க. ஓகேண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா. ஹைலி, என்னாச்சு? அந்த போட்டோகிராஃபரோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு. சீனியர், இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நம்ம வேஸ்ட் பண்ண கூடாது. வாங்க, நம்ம உடனே கிளம்புவோம். நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே. யார் நீங்க? சார், இங்க போட்டோகிராஃபர் பாண்டியன். என்ன விஷயம்? அவர்கிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க. உட்காருங்க. உட்காருமா. ஆமா, நீங்க யாரு? என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? சார், நாங்க நுங்கம்பாக்கத்துல இருந்து வரோம். ஓ, எங்க போட்டோகிராஃபர் பாண்டியனை பார்க்கணும். நான் தான் பாண்டியன். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான டீடைல் கேட்கணும். ஏன்கிட்டயா? அப்படி என்ன கேட்கணும்? ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி மகாபலிபுரத்துல நீங்க போட்டோகிராஃபரா இருந்தீங்களா? ஆமா, நானும் எங்க அண்ணனும் ஒன்னா ஸ்டுடியோ வச்சிருந்தோம். ஒரு நிமிஷம் சார், இந்த போட்டோ பாருங்க. இந்த போட்டோ நீங்க எடுத்ததா? இத பார்த்தா எங்க அண்ணன் எடுத்த மாதிரி இருக்க.
ஆனா இப்ப எங்க அண்ணன் உயிரோட இல்லையே. சார் அப்போ இந்த போட்டோட காப்பி கிடைக்குமா? நீங்க எதுக்காக அதெல்லாம் கேக்குறீங்க? இந்த போட்டோல இருக்கிறது என் அம்மா சார். பக்கத்துல இருக்க கை என் அப்பாவோடது. ஓ, இப்ப வரைக்கும் நான் என் அப்பாவை பார்த்ததே இல்ல. புரியுது தம்பி. எப்பவுமே நானும் எங்க அண்ணன் எடுக்கிற எல்லா போட்டோலயுமே ஒரு காப்பி வச்சிருப்போம். ஆனா இப்போ 28 வருஷம் ஆயிடுச்சு. ஒருவேளை அந்த போட்டோவுக்கு நெகட்டிவ் காப்பி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை போய் ஸ்டுடியோல தான் தேடி பார்க்கணும். சார் அப்போ உடனே அந்த ஸ்டுடியோக்கு போய் எங்களுக்கு அந்த நெகட்டிவ் காப்பியை மட்டும் தேடி தர முடியுமா சார்? ப்ளீஸ் சார். இல்ல தம்பி, அந்த ஸ்டுடியோவை இப்ப திறக்க முடியாது. ஏன் சார் முடியாது? அந்த ஸ்டுடியோவால நான் நிறைய கடன் பட்டுட்டேன். அதனால எனக்கு கடன் கொடுத்த ராஜரத்னம் ஸ்டூடியோவை இழுத்து முடித்து போயிட்டான். இப்ப போய் நான் அதை திறந்தா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவான். இந்திரா, இப்பதான் மேரேஜ் கான்ட்ராக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ரீசன்ட் டேஸ்ல நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தான். சோ அவங்க கிட்டயே எல்லாத்தையும் தெளிவா பேசி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே சித்தப்பா, நீங்களே பாத்துக்கோங்க. நமக்கு எந்த குறையும் வராம பெஸ்டா இருக்கணும், அவ்வளவுதான். கண்டிப்பாம்மா. அப்புறம் உங்ககிட்ட அரேஞ்ச்மெண்ட் பத்தி ஏதாவது கேட்டா எனக்கு கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகேம்மா. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா நீங்க மட்டும் அந்த நெகட்டிவ் காப்பி எடுத்து கொடுக்க முடியாம போச்சுன்னா அப்புறம் என்னோட இந்த வாழ்க்கைக்கே அர்த்தமே இல்லாம போயிடும் சார். இப்ப என் அப்பாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு க்ளூ இந்த போட்டோவும் அவர் கையில போட்டிருக்க அந்த மோதிரமும் தான். ஆனா அது தெளிவா இல்ல. அதோட இன்னொரு காப்பி இருந்தா நல்லா இருக்கும். அதுல என் அப்பாவோட முகம் முழுசா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அதனாலதான் சார் உங்களை நாங்க தேடி வந்திருக்கோம் சார். நீங்க நினைச்சா என்னால என் அப்பாவை கண்டுபிடிச்சிட முடியும். ப்ளீஸ் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். தம்பி இருப்பா, அழாத. அந்த ராஜரத்னம் கொஞ்சம் கரைச்சல் பிடிச்சவன். அதனால தான் யோசிக்கிறேன். ஆனா அந்த ஸ்டுடியோட சாவி இப்ப என்கிட்ட தான் இருக்கு. சார் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ் சார். இருங்க வரேன். வாங்க தம்பி போலாம். சரிங்க சார். ஆனா அதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா இங்க இருந்து வந்தாகணும். ஓகேவா? ஓகே சார். வாங்க போலாம்.